மசி இந்த ரெண்டே வார்த்தை தான் போதும். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நம்மளுடைய செயல்களை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சுக்க முடியும். அதாவது இதை ஜெபிக்கிறதுக்கு உடல் சுத்தத்தை விட மன சுத்தம் ரொம்ப தேவை. மனசளவில் சுத்தம் இருந்தால் போதும். எதுக்கு சொல்கிறேன்னா, சுத்தமாக தான் செய்யணும். மந்திரங்களை எடுத்துக்கிட போனீங்கன்னா நம்ம சுத்தமாக செய்யணும். இருந்தாலும் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருந்து இதை செய்யணும். எதுவும் பூஜைக்கு படையல் பதார்த்தம் தூப தெய்வம் காட்டி அப்படின்னலாம் ரொம்பலாம் கீழே இறங்கி வர வேண்டியது கிடையாது. இதை நார்மலாகவே நம்ம உட்காந்துருக்க நேரத்துலையோ படுத்துருக்க நேரத்துலையோ நடக்கிற நேரத்துலையோ இப்படி இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆள் மனதிலேயே இதை நம்ம உரு போட்டு வச்சுக்கலாம். இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மந்திரத்தை நசி மசி என்றால் யமனை வெல்லலாம் அப்படின்னு அகத்திய பெருமானே சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நல்ல மந்திரம். அதாவது கெடுதல்களுக்காக இல்லாமல் நன்மையான காரியங்களை நம்ம இதை வச்சு பயன்படுத்திக்கிறதுக்கு சால சிறந்த ஒரு மந்திரம் இது. இதே அச்சாரத்தை திருப்பி போட்டிங்கன்னா மசி நசின்னா அது கெடுதலுக்கு பயன்படும். ஆனால் நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம போக தேவையில்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிடுவோம். நசி மசி அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை ஜெபிச்சு அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், இதை எப்படி எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடு வாசலில் நம்ம இருக்கக்கூடிய வீடு இல்லத்தில் நம்மளுக்கு ஏதோ தன்னை மீறின ஒரு செயல்பாடுகள் இருக்குது. என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட பழக்கங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம். இதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் நமக்கு கிடையாது. இதுக்கு கொஞ்சம் திருநீரை கையில் எடுத்துக்கிடுங்க. உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் கொஞ்சம் திருநீரை எடுத்துக்கிட்டு ஈசனை மனசில் நினச்சிக்கிட்டு நசி மசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 உரு போடுங்க. இந்த மாதிரி ஒரு 108 உரு போட்டு அதை என்னென்னா நீரில் ஒரு சுத்தமான களையத்தில் நீரை எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மந்திரச்ச திருநீரை அதில் போட்டு நல்லா எடுத்து வீடு பழங்குற இடங்கள் அப்படியே நம்ம தெளிச்சிட்டோம்னா, நம்ம இல்லத்தில் எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் அன்னைக்கு நம்மளுக்கு தீர்வுக்கு வந்துடும். இது இந்த கெட்ட சக்திகள் வேறு எதுவும் பேய் பிசாசுகளோட பிரச்சனைகளாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஏவல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மந்திரம் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி பயந்து அழுவாங்க, தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில திடுக்கிட்டு போய் பயந்துருப்பாங்க. அதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே முறை தான் நம்ம நீரில் கலந்து வீட்டில் தெளிக்கிறதுக்கு ஒரு முறை சொன்னானே, இதே முறையை பயன்படுத்தி 108 முறை செபிச்சு நீரில் கலந்து வேப்பிலை ஒரு 3 கொத்து வேப்பிலை எடுத்து அந்த நீரில் நனைச்சி அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தெளித்து விட்டுறணும். அந்த மாதிரி வேப்பிலை அடிக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி அந்த வேப்பிலையால் நீர் தான் அடிக்கணும், வேப்பிலையை வச்சு அடிச்சிடக்கூடாது, நீரால் அடிக்கணும். அந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு 3 முறை இறக்கி இறக்கி அடித்தோம்னா அது அந்த பிரச்சனைகள் அன்னையோட அந்த குழந்தைகளுக்கு சரியாயிடும். மீண்டும் அந்த மாதிரி இரவு நேரங்களில் அழாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அடுத்தது எலுமிச்சம்பழத்தில் இதை ஊறு கொடுக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தனிமையில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு துணையை பாவிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை இதே போல் உள்ளங்கையில் எடுத்து வச்சு இந்த நசிமசிங்கிற மந்திரத்தை 108 முறை நல்லா மனதார வேண்டி 108 முறை உரு ஜபிச்சு அதை நீங்கள் போகக்கூடிய இடத்துல கையில் கொண்டு போகலாம். இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா, இதை தாயத்தாக எப்படி பாவிக்கலாம், இதை தாயத்தாக போட்டுக்கிறது. அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இதை மந்திரிச்சுக்கிட்டு நம்மளால் பயன்படுத்த முடியாது. நம்ம உடனடியாக ஒரு முறை நம்ம இதில் இறங்கினா மீண்டும் இது செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, நான் அந்த ஒரு தடவையிலே நான் அதை பலன்களை அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எந்திரம், அதாவது செப்பு தகடு வாங்கியாந்து ஒரு தாயத்துக்குள்ளே வைக்கிற அளவுக்கு சின்னதாக நறுக்கி அதில் இந்த நசி மசிங்கிற வார்த்தைகளை நம்ம எழுதி இதை 1008 உரு உட்காந்து 1008 உரு போட்டுருங்க. நசி மசி நசி மசி நசி மசின்னு அந்த மாதிரி ஒரு 1008 உரு போட்டு
இதை வந்து குளிசத்தில், அதாவது அந்த தாயத்துக்குள்ளே வந்து அடைச்சி நம்ம தாயத்தை உடம்புல வந்து அணிஞ்சிக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் அதோட பாதுகாப்பு உங்களுடைய கூடவே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஜெபிக்கிறதுக்கு சிரமங்கள் ஏற்படாது. ஏன்னா பெரிய லைனான மந்திரங்கள் கிடையாது. இது எளிமையான மந்திரம், எல்லா நேரத்துலையும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நார்மலாக நம்ம மனசுக்குள்ளேயே உருவேற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது நசி மசி நசி மசி நசி மசின்னு இதே மந்திரத்தை நம்ம ஜெபிக்க நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நோயாளிகள் இருக்கிறாங்க, நம்மளுக்கு உடலால் எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும், நான் தலையை வலிக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, வயிறு வலிக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த நசி மசிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கிறதுனால அது சுத்தமடையும். அந்த வார்த்தைகளை கூட சேர்த்து நம்ம ஜெபிச்சுக்கலாம். முதல்ல நசி மசி தலைவலி நசி மசி அப்படின்னு ஜெபிக்கலாம். அந்த மாதிரி ஜெபிக்கும்போது அந்த தலைவலி நம்மளுக்கு சுத்தமாக சரியாயிடும். இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. இதை அதனால தான் சொல்கிறோம். அது எளிமையான விஷயங்கள், எல்லோரும் பயன்படுத்துகிறதுக்கு எளிமையான விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் நான் போடக்கூடிய பதிவில் எனக்கு நடந்த விஷயங்கள், நான் உருவாக்கி அடுத்தவங்களுக்கு சரி பண்ண விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த காணொலியில் பகிர்ந்துக்கிறேன். எதையுமே புதிதாக சொல்லலை. மருத்துவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மந்திரங்களாக இருக்கட்டும், எந்திரங்களாக இருக்கட்டும், இனி போடக்கூடிய பதிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் நீங்களும் நம்பிக்கையாக அதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புகளை கொடுக்கும். இதை வந்து எல்லா நேரத்துலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா இதை வந்து தீய சக்திகளுக்கு பயன்படுத்திக்கிடலாம். தீய சக்தி நம்மள்கிட்ட அண்டாமல் இருக்கணும், தீய சக்தியால் எதுவும் பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்திரம் போடணுன்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவுடைய அந்த எந்திரத்தை, அந்த எந்திரத்தில் வந்து வரைஞ்சிக்கிடுங்க. அதாவது அந்த தகட்டில் அந்த எந்திரத்தை எழுதிக்கிடுங்க. எழுதிக்கிட்டு இதுதான் மந்திரம், இதை ஜெபிச்சு நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். சுமாராக 108 ஜெபிச்சாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதீதமான பலன்கள் வேணும்னா நீங்கள் 1008 ஜெபிச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக பலனடைங்க. இந்த மந்திரத்தை வச்சு இன்னமும் நிறைய வேலைகள் செய்யலாம். நான் இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன். இப்போதைக்கு இதை நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ச்சியாக நம்ம காணொலியில் கொண்டு வர்றேன். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க நான் வணங்கக்கூடிய அந்த ஆதிசக்தியை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். 64 பொசிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா? யார் யாருக்கு எந்த பொசிஷன் செட் ஆகும், எதுல மேக்ஸிமம் ப்ளஷர் கிடைக்கும், எந்த வேகத்துல எவ்வளவு தீவிரமா செஞ்சா இன்டிமசி அதிகமா